ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெண் தான் கொலை செய்யப்பட்டு இறந்ததுக்கு அப்புறம் கூட தன்னை யாரு கொலை பண்ணான்னு இந்த உலகத்துக்கே சொல்லி அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வித்தியாசமான இன்சிடென்ட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிகாகோல எஜ்வாட்டர் ஹாஸ்பிட்டல்ல சுவாச தெரபிஸ்டா ஒர்க் பண்ணவங்க தான் மிஸ்டர் சிட்டபாசா. இவங்க பிறந்து வளர்ந்தது என்ன ஓக்லி பாயிண்ட்ஸ்ல தான். ஆனா இவங்களுக்கு மியூசிக் மேல இருந்த ஆர்வம் இவங்களை சிகாகோக்கு நாடு கடத்திருச்சு. அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாக அதுக்காக தனியா கிளாஸ்க்கெல்லாம் போய் டிகிரியும் வாங்கிட்டாங்க. இவங்க பேஷன்ல அச்சீவ் பண்ண மாதிரி ப்ரொஃபஷனல் அச்சீவ் பண்றதுக்காக மருத்துவ படிப்பும் படிச்சு முடிச்சு அங்கேயே தெரபிஸ்டாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாமே இவங்க வாழ்க்கையில சந்தோஷமா நடக்க அந்த சோகமான நாள் இவங்க நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு. சம்பவம் நடந்தது February 21, 1977 சாயங்காலம் 5:30 மணி. வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட் போயிருக்காங்க மிஸ் பாசா. போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஃபிளாட்ல இருந்து திடீர்னு கருப்பு கலர்ல புகை வந்திருக்கு. என்ன ஏதுன்னு தெரியாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஃபயர் ஸ்டேஷன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண தீயணைப்பு துறையும் நெருப்பை வந்து அணைச்சிருக்காங்க. சரி, இந்த நெருப்புல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு தேடும் போதுதான் அந்த மோசமான காட்சியை பாக்குறாங்க. அங்க மெத்தைக்கு கீழே பாதி எரிஞ்ச நிலையில நியூடா பாசா உயிரிழந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்படுது. ஸ்பாட்டுக்கு காவல்துறையும் வர்றாங்க. இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சிடென்ட்டா இல்லை பாடி நியூடா கிடக்கிறனால ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்களான்னு எல்லா ஆங்கிள்லையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இருந்தாலும் ரூம் மொத்தமும் எரிஞ்சதால பெருசா எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இப்படி கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நாளும் போயிட்டே இருக்க வேற வழியே இல்லாம கேஸை க்ளோஸ் பண்றாங்க சிகாகோ போலீஸ். இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்த ஒருத்தரால மொத்தமும் கொலாப்ஸ் ஆகி போச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த வேதனை தான் இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பாசாவோட கேஸ் ரீ ஓபன் ஆகுது. அதுக்கு காரணம் டாக்டர் ஜோசுவாவோட ஸ்டேட்மெண்ட். ஜோசுவா யாருன்னு கேட்டீங்கன்னா பாசா கூட வேலை பார்த்த ரெமிபியாஸோட கணவர். அவர் சொல்லும் போது, கடந்த சில நாளாவே என்னோட மனைவி அடிக்கடி மயங்கி விழுறாங்க. அப்படி அவங்க மயங்கி கிடக்கும்போது வேற ஒரு குரல்ல முணங்குறாங்க. அந்த குரல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது இறந்து போன பாசாவோட குரல் தான். அந்த முனங்களை உன்னிப்பா கேட்கும்போது எனக்கு கேட்டது, நான் தான் தெரிசிட்டா பாசா. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னை கொலை பண்ணவன் இன்னும் தலைமறைவா தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஜோஸ்வா போலீஸ்ட்டு அந்த ரெக்கார்டை ஒப்படைச்சிடுறாரு. அந்த ரெக்கார்டை போலீஸ் கேட்கும்போது, என்னை கொலை பண்ணது என் கூட வேலை பார்த்த ஆலன் ஷோவருங்கிறவர் தான். அன்னைக்கு என்னோட வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லி வந்தவர் என்னை கொலை பண்ணிட்டு என்னோட நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாரு. என்னோட நகையை அடையாளம் காட்டவங்களோட ஃபோன் நம்பரையும் இந்த ரெக்கார்டில் சொல்லியிருக்கேன்னு அந்த ரெக்கார்டு முடிஞ்சிருது. இதை வச்சு விசாரணையை பண்றதுக்காக போலீஸ் ஆலனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த ஆலனோட காதலி கிட்ட பாசாவோட நகை இருக்கிறத உறுதிப்படுத்துறாங்க. இதை ஆரம்பத்துல மறுத்த ஆலன் கடைசியா குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. இந்த குற்றத்துக்காக அவருக்கு 14 வருஷம் சிறை தண்டனையும் கிடைச்சிருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜோசுவாவோட மனைவி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க. கடைசியா கல்லறையிலிருந்து குரல் அப்படின்னு ஒரு புக் எழுதி அதுல பாசாவோட வழக்க பத்தின முழு விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு எதிர்பாராத சம்பவம்னா, புக் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளே ஆலன் சௌரி மர்மமான முறையில இறந்துட்டாங்க. இந்த மாதிரி மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க.